கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோடைய அந்த நினைவு கூறுதல், அதை நம்ம நேற்றைய தினம் அதை நம்ம அனுசரிச்சோம். அதுக்கே உரிதான ஆசீர்வாதம் நமக்காக தேவன் இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு புத்தாண்டு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கும் கர்த்தர் இயேசுக்கும் மறுபடியுமாக நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு நினைவு கூறுதல் நாள் பிறகு ஒரு போஸ்ட் மெமோரியல் மெடிடேஷனாக ஒரு தேவ செய்தியை நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் மார்ட்டின் பிரதர் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மகா இரக்கமும் மன ஒருக்கமும் நீரை சாந்தமும் தயமும் உள்ள தகப்பனும் இது அளவுக்கு அன்பினாலும் தேவை பொதுவினாலும் இது மட்டும் என் கண்மணி போல பாதுகாத்து தேவனை எப்போது கூட தேவனும் ஒரு புதிய வாய்ப்பை எங்களுக்கு குமாரன் இயேசு பேசும் மூலமாக நீ தந்து மீண்டுமாய் உங்களுடைய ஓட்டத்தில் ஓடும்படியாகவும் எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த ஜீவிதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத வாய்ப்பை மீண்டுமாய் நாங்கள் உண்மையுள்ளவர் என்று எண்ணி நம்பி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேவனே, நாங்கள் உம்முடைய சத்தியத்தின்படி ஓடவும் உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்கவும் எங்களுடைய கிரியைகளை நாங்கள் மீண்டுமாய் புதுப்பித்துக் கொள்ளவும் எங்களுக்கு உண்டான வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீ கொடுத்த பாக்கியத்துக்காக மீண்டும் நாங்கள் நினைவுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஆனாலும் தேவனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விழுந்து போன சுபாவத்தில் நாங்கள் நடந்து வருகின்றோம். இப்போது கூட எங்களை பலப்படுத்தும்படியாகவும் எங்களை மீண்டுமாய் புதுப்பிக்கும்படியாகவும் நீங்க கொடுக்க போற வார்த்தைக்கு முன்பாக நாங்கள் நிற்கின்றோம். முதலாவது எங்களை தாழ்த்திருந்தோம். தயவாக எங்களுடைய பாவனை குற்றங்களை மீது மன்னித்து மீண்டும் உங்களுடைய சத்தியத்தை எங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு வாக்கியத்தை நீங்கள் கொடுத்திருந்தாங்க. நன்றி. இந்த கூடுதலுக்கு ஒவ்வொரு சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்க சகோதரருக்கு அவர் ஜெபிக்கிறோம். இந்த ஆவினாலே இந்த பெருஞ்சாபத்தை உங்களுக்கு குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கணும். ஆமாம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி அவங்க ஒரு கவிதையை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றியுடன் கூடிய அர்ப்பணிப்பு. ஸ்தோத்திரத்திற்குரிய என் இரட்சகர் மரித்து அவ்வியத்தகு சிலுவையினை நான் ஆராய்ந்து பார்க்கையிலே எனக்கு பூமியில் லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணினேன். அவைகளின் பகட்டும் பெருமிதமும் எத்தனை வெறுமையானது! எனக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் வாங்க உம்மையே நீர் பலியாக ஈந்திருக்க இதை நான் மறந்து உம்மை விட்டு விலகி இவ்வுலக இன்பத்திலே நான் இளைப்பாறுதலை நாடிட மாட்டேனே. நான் எனக்கு சொந்தமல்ல ஆண்டவரே. எனது எல்லா பெலனும் உரிமை உமக்கேதாகுமே. தேவனுக்கு துதி சாற்றிட ஊழியம் செய்வது இந்த அடிமைக்கு கிடைத்த ஸ்லாக்கியமே. அற்பமான எனது அனைத்தையும் உமது பலியின் அருகே வைத்திடுகின்றேனே. அது நலிந்ததுதான் என நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆயினும் அது மிக சிறியதல்லவே. என்னுடைய நன்றியுடன் கூடிய காணிக்கையை நீர் அங்கீகரிப்பீர் என நான் அறிவேனே. அன்பே, என் இக்காணிக்கைக்கு காரணம் என நீர் அறிவீர். ஆண்டவரே, அன்பு உமக்கு சுகந்த வாசனை அல்லவோ. விடியல் துதி பாடல்கள் 325. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் ஏப்ரல் 21 நேற்றைய தினம் கர்த்தரோடைய அந்த ஒரு நினைவு கூறுதல் நாம் அனுசரித்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அவர் இந்த பூமியில வாழும் போது
அந்த ஒரு மேல் வீட்டு அறையில கர்த்தர் அந்த ஒரு அப்பத்தையும் மற்றும் அந்த திராட்சை ரசத்தையும் காமிச்ச பின்பு அவர் கெஸ்தமனே தோட்டத்துக்கு கடந்து போகிற அந்த நேரத்துல அவர் விசேஷமாக ஏறெடுத்த ஜெபம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு போஸ்ட் மெமோரியல் மெடிடேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது யோவான் 17ஆம் அதிகாரம், ஜான் 17th சாப்டர், யோவான் 17ஆம் அதிகாரம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஜெபம் கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையில அநேக ஜெபங்கள் அவர் எடுத்திருக்கிறார். அவருடைய ஊழிய நாட்கள்ல அவருடைய ஒவ்வொரு காரியமும் அவர் செய்யும் போது அநேக ஜெபத்தை அவர் எடுத்துக்கிறார். சுருக்கமா சொல்லணும்னா, அவர் எப்போ தேவனுக்கு அர்ப்பணிச்சாரோ அவருடைய முழு வாழ்க்கை எப்படிதான் இருந்ததுன்னு பார்க்கும்போது ஒரு ஜெபத்தோடைய ஒரு வாழ்க்கையா தான் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட கர்த்தர் இயேசு ஒருவேளை அவர் எப்படி அந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கணும், தன்னுடைய பிதா இடத்துல அவர் என்னெல்லாம் விண்ணப்பம் செஞ்சிருக்கணும் அவருடைய ஊழிய நாட்கள்ல. ஒருவேளை நம்மளுடைய ஒரு கேள்வி போட்டா நிறைய தகவல்கள் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வசனம் எப்படி படிச்சிருக்கிறோம்னா, கர்த்தர் தனிமையிலே ஜெபித்தார், அவர் அந்த மலை மேல போய் அவர் ஜெபித்தார், இந்த மாதிரிதான் வசனங்கள் இருக்கு. இரவு முழுவதும் ஜெபித்தார். ஆனா அவர் என்ன ஜெபித்தார், எப்படி ஜெபித்தார், ஒருவேளை அந்த ஜெபத்துல என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பார், அதெல்லாம் நமக்கு சில விஷயங்கள் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அவருடைய சீஷர்களுக்கு கர்த்தர் இயேசு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்த கர்த்தர் இயேசு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்னக்கூடிய ஒரு விஷயமும் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அந்த பரமண்டலத்தை ஜெபத்துல ஒரு நமக்கு ஒரு மாதிரியை காமிச்சிருக்கிறார். ஆனா இந்த ஜெபம் ரொம்பவே விசேஷமான ஒரு ஜெபம், ஒரு நீண்டிய ஒரு ஜெபம், ஒரு லென்த்தி பிரேயர். அது மாத்திரம் இல்லை, இது எந்த விதமான ஒரு ஜெபம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இது ஒரு பப்ளிக் பிரேயர். பப்ளிக் பிரேயர் அப்படின்னா ஒரு பொதுவான ஜெபம், பொதுக்கூட்டமான ஜெபம். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவர் ஜெபிக்கிறார். ரொம்ப விசேஷமா நம்ம சொல்லும் போது அவருடைய 12 சீஷர்கள் மத்தியில அவங்களுடைய காது கேட்க அவர் என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறார். சோ இந்த ஒரு ஜெபத்துல நம்ம விசேஷமா பார்க்கும் போது ஒரு 3 நபர்கள் இருக்கிறாங்க. ஜெபிக்கிற கர்த்தர் இயேசு, கேட்கிற 2 வகுப்பார். யார் அந்த 2 வகுப்பாருன்னு பார்க்கும்போது, ஒன்னு கர்த்தர் இயேசுக்கு முன்பு இருந்த அந்த ஒரு 11 சீஷர்கள், இன்னொருத்தர் யாருன்னு பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா. சோ இந்த ஒரு 3 வகுப்பார் அவங்க கர்த்தர் இயேசு ஜெபிக்க, இந்த 2 வகுப்பார் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது கேட்கிறாங்க, வெளிப்படையா அவருடைய ஜெபத்தை கேட்கிறாங்க. சரி, இந்த ஜெபம் எங்க ஏறெடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம சொன்ன வண்ணமாக பாருங்க, உங்களுக்கு ஒரு சார்ட் நம்ம போட்டிருக்கிறோம். இதுதான் அந்த ஒரு எருசலேமுடைய அந்த ஒரு வரைபடம், ஒரு மேப்பு. அதுல இந்த இடத்துல தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு மேல் வீட்டு அறை இங்க இருக்கு. அந்த நினைவு கூறுதல், அந்த ஒரு பாஸ் ஓவர் பண்ணிட்டு அந்த ஒரு நினைவு கூறுதல் சின்னம் காமிச்ச இடம் இங்க இருக்கு. இப்போ அந்த ஒரு மேல் வீட்டு அறையில அந்த ஒரு நினைவு கூறுதலை, அந்த ஒரு சின்னத்தை அவர் காமிச்சிட்டு பிறகு அவங்க எங்க போறாங்கன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒலிவு மலைக்கு போறாங்க. ஒலிவு மலைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்க்கும்போது கெத்செமனே தோட்டம். அப்படின்னா அவங்க இந்த இடத்துல இருந்து அவங்க இப்படி இந்த ஒரு மஞ்சா கலர் லைன் தெரியுது பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அவங்க கடந்து போகணும். சோ மேல் வீட்டு அறை கெஸ்தமனே, நடுவுல இருக்கக்கூடிய இடம் தான் கெதுரான். இந்த கெதுரான் பள்ளத்தாக்கு கிட்டத்தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்துல ஏறெடுக்கப்பட்ட அந்த ஒரு ஜெபம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு இங்கதான் அந்த ஒரு ஜெபத்தை அவர் செஞ்சிருக்கணும். பாருங்க, இங்க ஒரு அந்த ஒரு எருசலேமோடைய அந்த ஒரு மேப் இருக்கு பாருங்க. அது பக்கத்துல ஒரு சில போட்டோஸ் இருக்கு. இந்த ஒரு பள்ளத்தாக்கு தெரியுது பாத்தீங்களா,
சோ இங்கதான் எங்கேயோ கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவருடைய கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து அந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். சோ நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஜெபம் ஒரு பப்ளிக் பிரேயர், பொது பொது பொதுக்கூட்டமான ஒரு ஜெபமா இருந்திருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் இந்த ஒரு யோவான் 17ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஜெபத்தோடைய பேட்டர்ன் இல்ல ஜெபத்தோடைய அந்த ஒரு முறை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையில கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்பாக ஒரு கடைசி ஜெபம் ஏறெடுத்திருக்கிறாரு. அந்த ஜெபம் சீஷர்கள் மத்தியில ஏறெடுத்திருக்கிறதுனால அந்த ஒரு ஜெபத்தோடைய பேட்டர்ன் அந்த ஒரு முறை எப்படி இருந்திருக்குன்னா ஒரு 3 பாகமா நம்ம பிரிக்கலாம். அந்த 3 பாகத்தை நம்ம பிரிக்கும் போது முதல் பாகம் அந்த ஜெபம் எப்படி இருந்திருக்கு, அந்த ஒரு ஜெபம் எப்படி ஏறெடுத்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது அது ஒரு துதியான ஒரு ஜெபமா இருந்திருக்கு. அதுல விசேஷமாக அவர் என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் இடத்துல அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா துதிச்சிருக்கிறார். ஒரு துதியின் ஜெபமா இருந்திருக்கு. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பாகம். சரிங்களா? ரெண்டாவது பாகம் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது பாகம் யோவான் 17:1-5 வரைக்கும் இருக்கு. ரெண்டாவது பாகம் யோவான் 17:6-16 வசனங்கள் ரொம்ப விசேஷமா எதை குறித்து கர்த்தர் இயேசுடைய ஜெபம் இருந்தது நம்ம பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுக்கு இந்த பூமியில சில பொறுப்பு கொடுத்திருக்கிறார், சில கடமைகள் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அந்த கடமைய அவர் எந்த அளவுக்கு சிறப்பா முடிச்சார், எந்த அளவுக்கு அவர் முடிச்சு தீர்த்தார் எனக்கூடிய கணக்க தேவனிடத்துல அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஒப்படைக்கிறார். அவர் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதை தேவனிடத்துல அவர் சமர்ப்பணம் செய்யறார். அந்த ஒரு ஜெபத்துல நம்ம பார்க்கிறோம். இதுதான் ரெண்டாவது முறை. மூணாவது நம்ம பார்க்கும்போது யோவான் 17:17-26 இது ரொம்ப விசேஷமாக கர்த்தர் இயேசு யாருக்காக ரொம்ப விசேஷமாக இந்த ஜெபம் ஏறெடுத்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது அர்ப்பணிக்கப்பட்ட தங்களுடைய சீஷர்களுக்கோசரம், அர்ப்பணிக்கப்பட்ட தங்களுடைய சீஷர்களுக்காக அவர் இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். ஆகையால சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 3 விஷயம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல தியானிக்க போறோம். சரி, முதலாவது விஷயம் நம்ம என்னன்னு பார்க்க போறோம்னா துதி. ரெண்டாவது விஷயம் தேவனிடத்தில் கணக்கு கொடுத்தல். மூணாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது அவருடைய அர்ப்பணிக்கப்பட்ட சீஷர்களுக்காக கர்த்தர் இயேசு ஏறெடுத்த அந்த ஜெபம். சரி, இந்த ஒரு 3 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு பிறகு கர்த்தர் இயேசு இந்த 17ஆம் அதிகாரம் இந்த ஒரு ஜெபத்தோடைய அவுட்கம் இல்ல இந்த ஜெபத்தோடைய வல்லமை என்னன்னு பார்க்கும்போது, கண்டிப்பா இந்த ஒரு ஜெபத்தை கர்த்தர் இயேசு ஏறெடுக்கும் போது அவருடைய மரணத்தோடைய கடைசி தருவாயில தான் அவர் வந்திருக்கிறாரு. அந்த ஒரு கடைசி நொடிகள்ல அவர் இருக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போவார். ஆனா அவருடைய மனசு, அவருடைய நோக்கம், அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ரொம்பவே துக்ககரமான ஒரு சூழல்ல கர்த்தர் இயேசு இருந்தார். இந்த ஒரு ஜெபம் கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தது அப்படின்னு சகோதரர் குறிப்பிடும் போது இந்த ஜெபத்தோடைய விளைவு எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது அவர் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிச்சவராக, முற்றிலும் ஜெயம் கொண்டவராக இந்த ஒரு ஜெபம் மாற்றிவிட்டது. அதுதான் இந்த ஜெபத்தோடைய வெளித்தோற்றம். கர்த்தர் இயேசு பாவம் செய்யாதவர், மரணத்துக்கு பாத்திரவான் அல்ல. ஆனாலும் இந்த மனுக்குலத்தை மீட்கணும்னா இந்த பாவத்தையும் மரணத்தையும் கர்த்தர் இயேசு அதை ஜெயிச்சு மேல வரணும். இந்த ஜெபம் அவருடைய மரணத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுதான் கர்த்தர் இயேசுவோடைய வாழ்க்கையில
தங்களுடைய சீஷர்களுக்கு முன்பாக ஏறெடுத்த ஒரு கடைசி ஜெபமா இருந்திருக்கு. அந்த ஜெபம் அவருக்கு ஜெயத்தை கொடுத்ததா இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இந்த ஒரு தகவலோட நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய 26 வசனத்தை நம்ம இந்த நாள்ல தியானிக்க முயற்சிக்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வசனமா நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை நம்ம பார்த்து நம்ம இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். சரி, முதல் வசனம் நம்ம வாசிக்கலாம். யோவான் 17:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, வாசிங்க. பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இப்போ முதலாவது வசனம் இரண்டாவது வசனம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தமிழ்ல அது ஒன்னா வந்திருக்கு. இப்போ முதல் வசனம் எப்படி நம்ம படிக்கணும், இங்கிலீஷ்ல நம்ம எப்படி வருதுன்னு பார்க்கும்போது வாசிங்க. தமிழ்ல வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. பிதாவே, வேலை வந்தது. பிறகு என்ன ஒரு வார்த்தை வரணும்னா குமாரன் உண்மை. அது வசனம், அது அப்படியே வாசிங்க. பிதாவே, வேலை வந்தது. உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் இங்கிலீஷ்ல வருது. குமாரன், அதாவது பிதாவே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன், உம்முடைய குமாரனை நீங்க என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. சோ இந்த வசனத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, முதல் பாயிண்ட் என்னன்னா கர்த்தர் இயேசு வானத்துக்கு ஏறெடுத்து அவருடைய தலையை தூக்கி அவர் வானத்தை பார்த்து அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா ஜபிச்சிருக்கிறார். சோ இந்த ஒரு பேட்டர்ன் கர்த்தர் இயேசு எங்க யூஸ் பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, அந்த லாசரஸ மரணத்துல இருந்து எழுப்பும் போது கூட அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவருடைய தலையை தூக்கி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஜெபம் பண்ணிருக்கிறார். அதே பேட்டர்னை தான் அவர் என்ன பண்றாருன்னா இங்க அவரு காமிக்கிறது நம்ம பாக்குறோம். சோ முதல் விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, இதோ வேலை வந்தது. என்ன வேலை வந்தது, இருங்க, என்ன வேலை வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு விஷயம் இல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. பிதாவாகிய தேவனுடைய மனசுல இந்த மனுக்குலத்தை ரட்சிக்கிறதுக்கு யாரால கூடும் அவர் யோசிக்கும் போது அவர் அநேக பேர் அமிச்சார். யார் அமிச்சாருன்னு பார்க்கும்போது, ஆதாம் எப்போ ஏதேன்ல பாவம் செஞ்சாரோ தேவ தூதர்கள் அமிச்சார். மோசே மூலியமா நியாயப்பிரமாணத்தை அமிச்சார். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் அமிச்சார், ராஜாக்களை அமிச்சார், அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகளை அமிச்சார். யாருமே என்ன பண்ண முடியல, இந்த மனுக்குலத்தை ரட்சிக்க முடியல. இப்போ தேவன் கிட்ட எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாத அவர் யோசிக்கிறார், யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும் போது, ஏசாயா 6:8 நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாருங்க, கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது பிதாவோடைய அந்த ஒரு யோசனை, பிதாவோடைய அந்த சிந்தையை புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் இயேசுவை என்ன பண்றாருன்னா இதோ அடியேன் என்றேன்னு அவரே என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது சொந்த விருப்பத்தோட வராரு. இப்போ கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, பிதாவே, நாம 2 பேரும் தீர்மானிச்ச வண்ணமாக உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வந்துட்டேன். இதோ நேரம் வந்ததுன்னா இந்த மனுக்குலத்தை மீட்கக்கூடிய நேரம் வந்தது அப்படின்னா, இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உம்முடைய சித்தம் பிரகாரம் நான் என்ன ஆக போறேன், மரிக்க போறேன், சாக போறேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உம்முடைய நாமத்தை நான் எப்படி மகிமைப்படுத்தணும், குமாரனோட நாமத்தை கூட நீங்க என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க என்னக்கூடிய வார்த்தை சொல்றாரு. சோ இந்த இடத்துல கர்த்தர் இயேசு தன்னை மகிமைப்படுத்த வேண்டும்
சொன்ன காரணம் என்னன்னு பார்க்கும்போது பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் இயேசுவோடைய மனநிலை எப்பவுமே தேவனை மகிமைப்படுத்தணும் தான். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க என்னை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது என்னை அந்த நிலையில வைங்க. உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த நிலையில நீங்க வைக்கும் போது நான் உங்களை என்ன பண்ண போறேன்? மகிமைப்படுத்த போறேன். எப்பவுமே உங்களை நான் மகிமைப்படுத்த போறேன். இந்த இடத்துல சகோதரர் குறிப்பிடும் போது கர்த்தர் இயேசு அவரை எந்த நிலையில தேவன் வைத்திருந்தாலும் அவர் என்னத்தான் பண்ணிருப்பாரு? தேவனை மகிமைதான் பண்ணிருப்பார். கண்டிப்பா எப்போ கர்த்தர் இயேசு தேவனுடைய சித்தத்து பிரகாரம் நடந்துட்டாரோ கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை கொடுக்குவார்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன எந்த நிலையில வச்சாலும் நான் உங்களை என்னத்தான் பண்ண போறேன்? மகிமைதான் செலுத்த போறேன் என்னக்கூடிய ஒரு பாயிண்ட தான் இந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா குறிப்பிடுறாரு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த பூமியில அவர் வாழும் போது அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை அவர் செஞ்சு முடிக்கும் போதும் மகிமைப்படுத்திருக்கிறாரு. அவரோட ஊழியத்திலையும் மகிமைப்படுத்திருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் அவர் மகிமைப்படுத்துறதுனால அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு எந்த நிலையில வச்சாலும் அவர் மகிமைப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார் நம்ம பார்க்கணும். அதனால்தான் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, நான் உங்களை எப்பவுமே மகிமைப்படுத்துவேன், உங்க குமாரனை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மகிமைப்படுத்தக்கூடிய ஸ்தானத்துல எப்பவுமே வேங்கக்கூடிய முதல் வார்த்தையை அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்றதுன்னு பார்க்கும்போது, மாம்சமாகிய யாவது மேலும், மாம்சமாக எல்லா விஷயம் மேலேயும் கர்த்தர் இயேசுக்கு என்ன வந்திருக்கா? அதிகாரம் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது வாசிங்க முழுசா. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுக்கும்படியே உம்முடைய குமாரன். போதுங்க, மாம்சமாக யாவர் மேலேயும் கர்த்தர் இயேசு நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது இட்டர்னல் லைஃப். இங்கிலீஷ்ல இட்டர்னல் லைஃப் அப்படின்னு இருக்கு. அதோடைய இன்னொரு வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது எவர் லாஸ்டிங் லைஃப் அப்படின்றாங்க. இட்டர்னல் லைஃப், எவர் லாஸ்டிங் லைஃப், இது ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் என்ன வருதுன்னு பார்க்கும்போது நித்திய ஜீவன். இப்போ கர்த்தர் இயேசு கையில கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், அந்த அத்தாரிட்டி என்னன்னு பார்க்கும்போது மாம்சமாகிய யாவது மேலும், மாம்சமாகிய எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் இயேசுக்கு என்ன பண்ண போறாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு தேவன் என்ன ஆயிட்டாரு, அந்த ஒரு அதிகாரத்தை கர்த்தர் இயேசுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ அந்த ஒரு நித்திய ஜீவனை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாம்சமாகிய யாவரு மேலும் நான் என்ன நம்ம புரிஞ்சுக்கும் போது பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நிறைய நிலைகள் இருக்கு. இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின்பு எல்லா மனுக்குலத்துக்கும் தேவன் என்னத்தான் பண்ண போறார், அந்த ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க போறார். ஆனா அந்த ஒரு நித்திய ஜீவன்ல இருக்கக்கூடிய அந்த ஜீவன் நிலை எப்படி இருக்கு, அந்த ஜீவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பாருங்க, இந்த கேப் லைன்ல இருக்கக்கூடிய நீங்க போட்டோவை பார்த்தா போதும், கேப் லைன்ல இருக்கக்கூடிய மேல இது யாரை குறிக்குதுன்னு பார்க்கும்போது இந்த நிலையில 3 வகுப்பார் தான் இருக்குவாங்க. ஒன்னு பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, சபை. இப்போ சபைக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய ஜீவன் நிலை என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது அது சாகாமை இல்லைன்னா அழியாமை, திவ்ய சுபாவம். சாகாமை, அழியாமை இல்லைன்னா திவ்ய சுபாவம். அத பொதுவா நம்ம எப்படி சொல்லலாம்னா நித்தியத்துக்கு அவங்க வாழ்வாங்க. அதே போல 2வது வகுப்பார் நம்ம பார்க்கும்போது திரள் கூட்டம்.
இவங்களுடைய நிலை பார்க்கும்போது திரள் கூட்டமோ நித்தியமா வாழ்வாங்க. ஆனா இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜீவ நிலையை நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன இருக்காது, அழியாமை எனக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லை. இவங்க அழிவாங்க, சாகுவாங்க. ஒருவேளை தேவனுக்கு எதிராக போயிட்டா இவங்களுக்கு மரணம் உண்டு. மூணாவது நிலை முற்பிதாக்கள், மாம்சீக இஸ்ரேலர்கள், அவங்களுக்கும் என்ன நிலையத்தான் கொடுக்குறாரு, நித்திய ஜீவன் தான் கொடுக்குறாரு. ஆனா சாகுவாங்க. மனுக்குலமோ நித்திய ஜீவன் தான் இருக்கு, ஆனா சாக வாய்ப்பு இருக்கு தேவனுக்கு எதிராக போனா. ஆனா பொதுவா இங்க குறிப்பிட்ட வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது நித்திய ஜீவன், மாம்சமாகிய யாவர் மேலும் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம். இதே வசனத்துல பாருங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், டு மெனி as thou hast given him. அநேக பேர்ல நீங்க சில பேரை கொடுத்திருக்கிறீங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஜீவன்? அந்த அநேக பேர்ல சில பேர் யாருன்னு பார்க்கும்போது சபை. அந்த சபைக்கு என்ன ஜீவனை கொடுக்க போறாரு? அந்த ஒரு அழியாமையை கொடுக்க போறாரு. சரி, அந்த அழியாமை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 19:29. இது பேதுரு கர்த்தர் இயேசு கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறார், உங்களை நான் பின்பற்றி வந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் இயேசு கொடுக்கக்கூடிய பதில் பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்வான். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டா அவங்களுக்கு எப்படி திரும்பி கொடுக்கப்படுதா? 100 அத்தனையா. அப்படின்னா 100 அத்தனையானா என்ன கிடைக்கும்? ஒரு ஏக்கரா நீங்க விட்டுட்டா 100 ஏக்கரா கிடைக்கும், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல இல்ல இல்ல. இதுல அந்த ஜீவனுடைய நிலையை குறிக்குது. கொடுக்கறது நித்திய ஜீவன் தான். ஆனா அந்த நித்திய ஜீவனுடைய பலன் எப்படி இருக்கு? 100 அத்தனையா. 100 அத்தனையா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயே ஜீவன் வரக்கூடிய ஒரு நிலை தான் இந்த இடத்துல கர்த்தர் இயேசு பேசுறாரு பேதுரு கிட்ட. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவன், அந்த ஒரு அழியாமை தான் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்டு பேசுது நம்ம பார்க்கிறோம். சோ மாம்சமாக யாவர் மேலும் சொல்லும் போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு வெளியேறப்பெற்ற பலி நிமித்தம் தான் எல்லா வகுப்பார்க்கும் ரட்சிப்பு. அதுலயும் விசேஷமா சபைக்கு 100 அத்தனையான்னு சொல்லும் போது அவங்களுக்கு திவ்ய சுபாவம் கிடைக்குது நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் கர்த்தர் இயேசு அந்த ஜெபத்துல ஏறெடுக்கிறார். நீங்க எனக்கு கொடுத்த அதிகாரத்துல எல்லா மாம்சத்துக்கும் நான் நித்திய ஜீவன் கொடுக்கறது எவ்வளவு நிச்சயமா இருக்குன்னு அவரு அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே வசனம் தான், அதோடைய இன்னொரு பாகத்தை நம்ம பார்க்கும் போது பாருங்க, கர்த்தர் இயேசுக்கு எல்லாமே அவர் கையில அந்த அதிகாரம் இருக்குது. மாம்சமான யாவரும் மேலும் அந்த ஒரு நித்திய ஜீவன் கொடுக்க அந்த ஒரு அதிகாரம் இருந்துட்டாலும் பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது தன்னுடைய மகனை கொஞ்ச காலத்துக்கு அமைதியா இரு அப்படின்னு அவர் சொல்றாரு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அவர் தந்த அந்த பலி பிதாவாகிய தேவனுடைய கையில ரொம்ப பத்திரமா இருக்கு. அது எப்பத்தான் தேவன் கர்த்தர் கையில கொடுக்குவாருன்னு பார்க்கும்போது தன்னுடைய மனவாட்டியாகிய சபை முடிவு இருக்கும். எப்போ சபை நம்மளுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறோமோ அப்பத்தான் இந்த மனுக்குலத்துக்கு முழு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த மனுக்குலத்துக்கு மேல ஜீவன் கிடைக்கிறது நாம் பார்க்கிறோம். அதுதான் அந்த ஒரு மேல் வீட்டு அறையில நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த அப்பம் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு ஈடு பலியை குறிக்குது. ஆனா ரசம், அந்த ஒரு பாத்திரம், அந்த ரசம் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது பாவ நிவாரண பலியை குறிக்குது நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இயேசுவோடைய பலி இந்த உலகத்தை மீட்கிறதுக்கு போதுமான ஒரு பலியா இருந்துட்டாலும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல காளையோட பலி எந்த அளவுக்கு முக்கியமோ வெள்ளாட்டோட பலியும் அவ்வளோ முக்கியம். அது எப்போ செலுத்தி முடிச்சிட்டு பிறகுதான் இந்த பூமியில இருக்கிற சகல ஜாதிகளுக்கு என்ன ஆக போகுது, ஒரு ஆசீர்வாதமா இருக்க போது நாம் பார்க்கிறோம். இது உலக ஜனங்களுக்கு. நமக்கு அந்த ஒரு அப்பம்
என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, நாம் இந்த ஒரு ஓட்டத்துல நீதிமான் எனக்கூடிய நிலையை சுமந்து ஓடுறதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த ஒரு விஷயம். அதே போல அந்த பாத்திரம், அந்த ரசம் நமக்காக பரிசுத்தமாக்கப்படுற அந்த ஒரு நிலையை குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நம்ம 2வது வசனத்துக்கான விளக்கமா நம்ம பார்க்கிறோம். சரி, 3வது வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து போலாம். 3வது வசனம் வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இது ரொம்ப நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம் தான். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். சோ இந்த ஒரு வசனத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்று பயன்படுத்தின ஒரே இடம் எங்கன்னு பார்க்கும்போது இந்த வசன பகுதியில தான் நம்ம பார்க்கிறோம். பொதுவா வேதத்துல வசனம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு பிரதியுத்தரமாக, இயேசு அங்க கடந்து போனார். ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் கர்த்தர் இயேசுவே அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றது நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது, அபிஷேக பண்ணப்பட்ட மேசியா. அபிஷேக பண்ணப்பட்ட மேசியா அப்படின்னா ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின அபிஷேக பண்ணப்பட்ட மேசியாவாக இருக்கிற கர்த்தர் இயேசுவை அறிகிறதே நித்திய ஜீவன். யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ரட்சிப்பு தேவைப்படுதுன்னா கர்த்தர் இயேசு தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ரட்சகர்னு அவங்க தெரிஞ்சுக்கினா தான் நித்திய ஜீவன் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதுல இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பார்க்கும்போது எல்லா சகோதரர்களும் பொதுவா கொடுக்கிற கமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்தியும் அறிகிறதே நித்திய ஜீவன் சொல்லும் போது, இவங்களை அறியறதுக்கு, இவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே என்ன ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? நித்திய ஜீவன் வேணும். ஏன்னா தேவன் என்னக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய சர்வ வல்லமையுடைய தேவன் அவர் யார், அவருடைய மகிமை என்ன அப்படின்னு நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே நமக்கு இந்த ஜீவன் பத்தாது. அதனால்தான் இந்த இடத்துல எந்த சகோதரர் ரசல் கூட நீங்க எடுத்துக்கோங்க, அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய அந்த 4 குணலட்சணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முயற்சிட்டோம்னா நமக்கு இட்டர்னிட்டி போதாது, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் என்னக்கூடிய ஒரு விஷயம் போதாது. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரியவங்க. அதனால்தான் ரோமர்ல ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம், ரோமர் 11:33 அங்க என்ன ஒரு வசனம் நம்ம குறிப்பிடுது நம்ம பார்க்கலாம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். பாருங்க, தேவனுடைய விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவரை யாருனாலும் என்ன பண்ண முடியாது, அளவிட முடியாது. ஏன்னா அவர் அவ்வளவு பெரியவரா இருக்கிறதுனால, அவர் அளவிட முடியாதனால நமக்கு நித்தியத்துக்கு நித்தியம் நம்ம ஜீவனா இருந்தா மாத்திரமே நம்ம தேவனை என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது, நம்ம டிவைன் பிளான் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா, தேவனுடைய தெய்வீக திட்டம். அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேருன்னு பார்க்கும்போது, என்ன பேரு யாராவது ட்ரை பண்றீங்களா? தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. தேவனுடைய சிந்தை. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? தேவனுடைய குணலட்சணமா இருக்கு. ஓகே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. ரொம்ப சிம்பிள், நானே சொல்லிடுறேன். மனுக்குலத்துக்காக தேவனுடைய தெய்வீக திட்டம். ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது, நம்ம கையில இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தகவல் எவ்வளவு வருஷத்துக்கு மாத்திரம் இருக்கு? வெறும் 7000 வருஷத்துக்கு மாத்திரம் தான் இருக்கு, வெறும் 7000 years. ஆனா ஒரு மனுஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 7000 வருஷம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயங்க. 7000 வருஷம் ஜஸ்ட் இந்த மனுக்குலத்துக்கான தெய்வீக திட்டம். அதாவது ரசல் அவங்க 6வது வால்யூம்ல பேசும்போது
இந்த அண்ட சராசரத்துல இருக்கக்கூடிய வேற கிரகம் அது சும்மா தேவன் படிக்க வச்சிருப்பாரு. அங்கேயும் சில ஜீவராசிகள் அவர் என்ன பண்ண போறாரு, உண்டாக்க போறாரு. அப்படின்னா இந்த முழு என்ன சொல்றதுங்க, பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்த்தா தேவன் ஒரு சிருஷ்டி செஞ்சுனே இருப்பார், அந்த ஜனங்களே வழி நடத்தினே இருப்பார். இது முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் அங்கேயும் ஒரு உதாரணம், அங்கேயும் ஒரு அனுபவம் பெற்றுக்கொண்ட ஒரு பாத்திரமா என்னத்தான் இருக்கும்னு பார்க்கும்போது இந்த பூமி தான் இருக்கும். ஏன்னா அங்கத்தான் அவருடைய ஒரே பேரான குமாரன் மரித்து உயிர் தெழுந்து தன்னுடைய உண்மை உத்தமத்துவத்தை அவர் காமிச்சிருக்கிறார். சோ அதனால நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஒன்றான மெய் தேவன் ஆகிய உண்மை பிதாவாக தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நித்திய ஜீவன் இருந்தா மாத்திரம் அது சாத்தியமா இருக்கும். அதுலயோ விசேஷமா சபைக்கு அந்த அழியாமை இருந்தா மாத்திரம் தான் ரொம்பவே பிதாவாகி தேவனை கிட்டி சேர்ந்து அவரை புரிஞ்சுக்க முடியும் நம்ம பார்க்கிறோம். சரி, சோ இதுதான் அந்த ஒரு வசனத்தோட விளக்கம். 4வது வசனம் வாசிக்கலாம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பாருங்க, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பாருங்க, தேவன் இந்த பூமியில அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா கர்த்தர் இயேசுவை மகிமைப்படுத்திருக்கிறார். ஐ ஹவ் finished. இந்த ஒரு வார்த்தை கர்த்தர் இயேசு இன்னொரு இடத்துல பயன்படுத்திருக்கிறார், அந்த ஒரு சிலுவை மரத்துல. இட் இஸ் finished. அதுக்கு முன்பாகவே ஒரு வார்த்தை இங்க சொல்லிட்டாரு, நான் எல்லாத்தையும் செய்து முடித்தேன். என்ன அவர் செய்து முடித்தாருன்னு பார்க்கும்போது, தேவன் யார், அவருடைய குணலட்சணம் என்ன, இந்த பூமிக்கு அவர் காமிக்கணும். அவர் அந்த ஒரு ஊழியத்தை நிமித்தமாக தங்களுடைய அப்போஸ்தலுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் காமிச்சு முடிச்சிட்டார். நான் உம்மை இந்த பூமியில என்ன பண்ணிட்டேன், மகிமை படைத்துட்டேன் என்னக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. 5ஆம் வசனம் வாசிங்க. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த பூமியில நான் உங்களை மகிமைப்படுத்திட்டேன் எனக்குடைய ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டு நெக்ஸ்ட் அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு பார்க்கும்போது, பிதாவே உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இது எதை குறிக்கிறாருன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு பிதா இடத்துல ஒரு செல்ல பிள்ளையா இருந்தாரு பாத்தீங்களா, அந்த மகிமையை நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு இப்பொழுது. அதாவது அவரு மரணத்துக்கு அவரை தன்னை ஊற்றி மறுபடியும் அவருக்கு ஜீவன் கிடைக்கும் போது அந்த நிலையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த நிலையில கூட கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவாரு, தேவனை மகிமைப்படுத்துறதுக்காகவே என்னக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை சகோதரர் குறிப்பிட்டு எழுதும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லா ஒரு விஷயத்த சொல்றாரு. கர்த்தர் இயேசு யார், நித்திய ஜீவன், ரொம்ப விசேஷமாக அந்த அழியாமை டிவைன் நேச்சருக்கு முதலாவது யார் தான் பாத்திரன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான். அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு பார்க்கும்போது எல்லா விதமான தாளந்தும், அந்த ஒரு கேப்பபிலிட்டி, அந்த திவ்ய சுபாவத்துக்கான ஒரு பாத்திரம்னா யார் மாத்திரத்தான் இருந்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து மாத்திரத்தான் இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய மனத்தாழ்மையை பாருங்க. பிதாவே, நம்ம 2 பேரும் தனியா இருந்தோம் இல்லைங்களா, நான் உங்ககிட்ட செல்ல பிள்ளையா இருந்த பாத்தீங்களா, அந்த ஸ்தானமே எனக்கு கொடுங்க, அந்த ஸ்தானத்துல நான் உங்களை என்ன பண்ண போறேன், மகிமைப்படுத்த போறேன். கர்த்தர் இயேசுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, எப்படி நீங்க என்ன யூஸ் பண்ணாலும், எந்த நிலையில நீங்க என்ன யூஸ் பண்ணாலும், நான் உங்களை என்னத்தான் பண்ண போறேன், மகிமைத்தான் செலுத்த போறேன். இது சபைக்கு ஒரு மிக முக்கியமான பாடம், நமக்கு ரொம்ப முக்கியமான பாடம். ஒருவேளை நம்ம கேட்டா நமக்கு என்ன நிலையை தேவன் கொடுக்குவார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம என்ன சொல்லிடுவோம், 144,000 ஒரு பேரா தான் நம்ம மாறணும். கரெக்ட். நம்ம அந்த ஒரு அழைப்புக்குத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அதுல எந்த ஒரு மாற்றுதலும் மாற்று கருத்தும் இல்லை.
ஆனா கர்த்தர் இயேசு போல இந்த பூமியிலேயே பிதாவாக மகிமைப்படுத்திட்டோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் இயேசு இந்த பூமியிலேயே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்திட்டு அவருடைய அந்த ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் அந்த நிலையை அவர் கேட்கும் போது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எதுவுமே செய்யாம தேவனிடத்துல எனக்கு அந்த அழியாமை கொடுன்னு கேட்கறது நியாயமா இருக்குமா? ஒரு வார்த்தை சொல்லும் போது நம்மளுடைய காரியத்தை சகோதரர் சொல்றாரு, நம்மளுடைய மோட்டிவேஷன், நம்மளுடைய நோக்கம், கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய குறி, நம்மளுடைய எஃபர்ட்ஸ், நம்மளுடைய முயற்சி, இது எல்லாமே அழியாமைக்கு அந்த பரம அழைப்புக்கு இருந்துட்டாலும், அதுக்காக நம்ம ஓடிட்டாலும், ஒரு வேளை நம்ம தவறி திரள் கூட்டமா மாறிட்டா கூட தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்றாரு. காரணம் என்னன்னா, அவ்வளோ முயற்சிகள் சேர்ந்து ஒருத்தர் தவறி திரள் கூட்டத்தை வந்தா கூட நம்ம என்ன பண்ணோம்? சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்ற. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அந்த ஒரு அழியாமை என்னக்கூடிய ஒரு விஷயம் அது ரொம்பவே பெருசு. அது ரொம்பவே பெருசு. ஏன்னா அந்த அழியாமை பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாக கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பூமியிலே பிதாவை அவர் என்ன பண்ணிட்டாரு? மகிமை செலுத்திட்டார். அப்படி மகிமை செலுத்த பிதா கண்டிப்பா கர்த்தரை என்ன பண்ணுவாரு? மகிமைப்படுத்துறது ஆச்சரியமே இல்லை. அப்படின்னா நம்மளுடைய ஹையஸ்ட் மோட்டிவேஷன் என்னவா இருக்கணும் அந்த பூமியில? பிதாவே நீ எனக்கு அந்த ஒரு அழியாமை கொடு அப்படின்னு சொல்றது நல்லா இருக்குமா? பிதாவே இந்த பூமியில நான் உங்களை என்ன பண்ணிட்டேன்? மகிமை செலுத்திட்டேன், மற்ற விஷயம்லாம் உங்களுடைய பொற்பாதத்தில் வைக்கிறேன், இது சரியா இருக்குமா? அவர் ஹையஸ்ட் மோட்டிவேஷன் இன் our consecrated life should be, Dear Heavenly Father, I have glorified Thee on the earth. இதுதான் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கமா இருக்கணும், சிந்தையா இருக்கணும். நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதுக்கு மேல உயர்த்தது யார் கையில இருக்கு? பிதாவாகிய தேவனுடைய கையில இருக்கு. இதுதான் நம்ம பார்க்கும் போது அந்த ஒரு துதியின் ஜெபமா இருந்துச்சு கர்த்தர் இயேசுவோட விஷயத்துல. இந்த பூமியில கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? அவரு தேவன் என்ன பண்ணிட்டார்? மகிமை செலுத்திட்டார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. புரியாது, நமக்கு எவ்வளவு சொன்னாலும் இந்த ஒரு விஷயம் புரியாது. ஒருவேளை மகிமை செலுத்தக்கூடிய ஸ்தானத்துல இருந்து நம்ம மகிமை செலுத்தி தான் பார்த்தோம்னா தான் அந்த ஒரு விஷயம் புரியும். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, நான் உங்களை எல்லா விஷயத்திலையும் எல்லா காரியத்திலையும் மகிமை செலுத்திட்டேன். இந்த ஒரு முழு அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் பாருங்க எவ்வளவு இடத்துல கர்த்தர் இயேசு பிதாவாக மகிமைப்படுத்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் 6வது வசனம் வாசிக்கலாம். இது அவருடைய கடமையை தேவனிடத்துல அவர் செலுத்துறாரு. நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க மறுபடியும். நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நீர் எனக்கு தந்த அந்த மனுஷர்களுக்கு உம்முடைய நாமத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? வெளிப்படுத்திட்டேன். பிதாவாகிய தேவன்னா யார்? அவருடைய குணலட்சணம் எப்படி இருக்கும்? அவரை ஒருத்தர் பார்க்கணும்னு முயற்சித்தா அவர் எப்படி இருப்பார்னு நான் இந்த நீர் எனக்கு கொடுத்த அந்த மனுஷனுக்கு முன்பாக நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த நாமத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டேன். ஸோ இதுதான் அந்த ஒரு விஷயத்த சொல்றது நம்ம பார்க்கிறோம். பாருங்க இந்த இடத்துல சகோதரர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த சீஷர்கள் கூட என்ன ஆயிருக்குன்னா அவங்களுடைய கண்ணு திறக்கப்பட்டிருக்கு. தேவனால் அனுப்பப்பட்ட மெசியா யாரு? கர்த்தர் இயேசு எனக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது தேவன் யார், அவருடைய நாமம் என்னன்னு தங்களுடைய சீஷர்களுக்கு தன்னுடைய வார்த்தை மூலியமாக அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வெளிப்படுத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஜெபத்தை தான் சீஷர்கள் பார்க்குறாங்கோ. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயமா மாறுது நம்ம பார்க்கிறோம். சரி, 7ஆம் வசனம் வாசிக்கலாம். நீர் எனக்கு
தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டானவை என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். பாருங்க, எல்லா ஜெபத்திலயும் ஒரே வார்த்தை தான் அவர் யூஸ் பண்றாரு. பிதாவாகிய தேவனே நீர், நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்க தான் செஞ்சீங்க, நீங்க தான் எல்லாமே. எல்லா துதி கன மகிமை யார்தான் அவர் செலுத்துறாரு? பிதாவாகிய தேவனே நீங்க தான், நான் இங்க ஒண்ணுமே இல்லை என்னக்கூடிய ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்தாரு. அடுத்தது 8ஆம் வசனம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். பாருங்க, எல்லாமே மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, நீங்க தான் செஞ்சீங்க, நீங்க தான் செஞ்சீங்க, நீங்க தான் செஞ்சீங்க. இந்த இடத்துல கர்த்தர் இயேசுவ நீங்க தான் அமிச்சிங்க. பிதாவே நீங்க தான் இந்த ஜனங்க முன்னாடி அமிச்சிங்க. என்ன சொல்றதுக்கு? நான் தான் உங்களுடைய குமாரன்னு அந்த விஷயத்த நான் என்ன பண்ணிட்டேன், கிளியரா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பாருங்க சகோதர சகோதரிகளே, அவருடைய 3 வருஷ காலமாக கர்த்தர் இயேசு சீஷர்கள் கிட்ட அவங்க ஊர்ஜிகமா ரொம்ப உறுதியா கர்த்தர் இயேசு தெரிவிக்க வந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, நான் தான் மேசியா. அநேக இடத்துல கர்த்தர் கேட்டிருக்கிறார், நீங்க யார் என்று என்ன நினைக்கிறீர்கள் சொல்லும் போது பேதுரு சொல்றார், நீங்க தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துன்றார். சரி, இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பத்துல நிறைய அற்புதங்கள் அடையாளம் செய்யும் போது கேட்ட கர்த்தர் அந்த மேல் வீட்டு அறையில அவங்க அந்த ஒரு பந்திய அனுசரிச்சிட்ட பிறகு கூட சீஷர்களுக்கு இன்னும் குழப்பம் இருக்கு, இவர் யாருன்னு. ரொம்ப ஆச்சரியமாக்குது இல்லைங்களா? அந்த மேல் வீட்டு அறை பந்திய முடிச்சிட்ட பிறகு கூட சீஷர்களுக்கு இன்னும் குழப்பம் இருக்கு, இவர் யாருன்னு. மறுபடியும் உறுதியா அவர் சொல்றாரு, யோவான் 16:30, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்றும் ஒருவன் உண்மை வினவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கின்றோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 31. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். பாருங்க, விசுவாசிக்கிறீர்களா கேள்வி, கொஸ்டின் போடுவாருங்க. பாருங்க, இப்போ கூட கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு மேல் வீட்டு அறையிலிருந்து வந்துட்டு கூட சீஷர்களுக்கு இயேசு தான் கிறிஸ்து தேவனோட குமாரன் எனக்கூடிய விஷயத்துல அவங்க தெளிவில்லாத நிலையில தான் இருக்கிறாங்க. அப்போ கூட அவர் என்ன பண்றாருன்னா, 16ஆம் அதிகாரத்தை நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா, நான் தான் மேசியா தேவனுடைய குமாரன் எனக்கூடிய விஷயத்த நம்பும்படி சேர்ந்துட்டு பிறகுதான் சொல்றாரு வசனத்துல, நீங்க சொன்ன விஷயத்த நான் இங்க நிறைவேற்றுறேன். இப்போ அவங்க நம்புறாங்க, நான் தான் யார், நீங்க அமைச்ச உம்முடைய குமாரன் என்று இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது விசுவாசிக்கிறாங்க என்று இந்த இடத்துல தேவன் இடத்துல ஒரு ஜெபம் செஞ்சு இந்த அக்கௌண்ட்டை ஒரு செட்டில் பண்றாரு. பாருங்க, கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. நம்ம நிறைய சப்ஜெக்ட் எடுக்கும் போது சகோதரர்கள் அப்படியே உக்காரும் போது எவ்வளவு மனசு பெஜாராயிடும். இதுக்கு பரிசுத்தாவியோ எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, நீ என்ன மெசியான்னு ஏத்துக்கொள்றியா? அதுக்கு ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இவங்க 3ஆவதா கன்ஃபியூஸ் பண்றாங்க. நீங்க இருப்பீங்க, இல்லாதையும் போயிடுவீங்கன்னு. அந்த இடத்துல பாருங்க கர்த்தருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு அவர் சொல்ல முயற்சிக்கிறாரு. எவ்வளவு அற்புத அடையாளம் காமிச்சிருக்கிறாரு. கடைசியில அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லிட்டு ஜெபத்துல வைக்கிறாரு. இப்போ அவங்க நம்பி இருக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்டை அவர் செட்டில் பண்றது நம்ம பார்க்கிறோம். சரி, 9வது விஷயத்தை நம்ம வாசிக்கலாம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்த அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ அவங்க கிளியரா கர்த்தர் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிச்சுட்டாங்களோ, இப்போ அவங்களுக்காக நான் என்ன பண்றேங்க, வேண்டிக்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளல, விசேஷமாக யாருக்காக வேண்டிக்கிறேன், நீங்க எனக்கு தந்த அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். கிளியரா கர்த்தர் இயேசு சொல்றாரு யாருக்காக ஜெபிக்கணும்னு. ஏன்னா கர்த்தர் இயேசுவே யாருக்காகத்தான் ஜெபிச்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது கான்சிக்ரேட்டட் கிட்ட clear cut distinction between consecrated and unconsecrated. Jesus prayed for his disciple, for those
the Father has given him. பிதாவாகிய தேவன் கர்த்தர் கையில யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மாத்திரத்தான் ஒரு ஜெபிச்சிருக்கிறார். கான்சிகிரேட்டட் மாத்திரம்தான். ஒருவேளை நம்மளுடைய அனுதினம் ஜெபத்துல கான்சிகிரேட்டட தவிர வேற யாருக்கும் ஜெபம் செய்யக்கூடாது எனக்குடைய விஷயத்த நம்ம உறுதியா நம்பணும். ஏன் வெறும் கான்சிகிரேட்டட்காக ஜெபிக்கணும்? ஏன் மற்றவங்களுக்காக ஜெபிக்க கூடாது? 2 பாயிண்ட், ரீசனபிளான பாயிண்ட். ஒன்னு, யார் கான்சிகிரேட் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்டத்தான் தேவனுடைய வார்த்தை இருக்கும், சத்தியம் இருக்கும். அந்த மாதிரி ஜனங்களுக்கு மாத்திரம் தான் ஜெபிக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தேவனோடது, அது அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் கொடுக்குவார். இது முதல் பாயிண்ட். 2வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ ஜீவனுக்கோ மரணத்துக்கோ யார் பாடுபட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு தான். அவங்க தான் இப்போ ட்ரையல் இருக்கிறாங்க, அவங்க தான் இப்போ நியாய தீர்ப்புல இருக்கிறாங்க. இந்த ஒரு 2 காரியம் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் விசேஷமாக கர்த்தர் இயேசு யாருக்காக ஜெபிச்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது உலகத்துக்காக கிடையாது, அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே. கண்டிப்பா உலகத்துக்கு அந்த ஒரு காலம் வரும்போது தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கோ பகிர்ந்து கொடுக்கப்படும். அவங்களுக்கான நியாய தீர்ப்பு படும் போது சபையும் சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள உயர்த்துவாங்க உலக ஜனங்களை. ஆனா இப்போ விசேஷமா கர்த்தர் யாருக்கு மாத்திரம் ஜெபிச்சிருக்கிறாரு, யார் மாத்திரம் ஜெபிக்கணும்னு பார்க்கும்போது சபை நமக்கு மாத்திரம் நம்ம பார்க்கிறோம், கான்சிகிரேட்டட் மாத்திரம். சரி, இந்த ஒரு பாயிண்ட் அவர் ரொம்ப விசேஷமாக அவருடைய ஜெபத்துல ஏறெடுத்த பிறகு 10வது வசனம், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். இது ரொம்பவே விசேஷமான ஒரு வசனம். என்னன்னு பார்க்கும்போது என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள், உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அதனால நான் என்ன பண்ணிருக்கிறேன், மகிமைப்படுத்திருக்கிறேன். கர்த்தர் இயேசு மகிமைப்படுறார். இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த ஒரு பிக்சர் பாருங்க, அவர் அப்படியே கட்டி அணைக்கிறார். எப்போ ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து அவங்க கனம் அடைவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பிள்ளை அவங்களுடைய பெற்றோர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணத்தான் அவங்க ரொம்ப பெருமையா சொல்லிப்பாங்க, என்னுடைய மகன் என்னுடைய மகள்னு. அதே போலதான் கர்த்தர் இயேசுவோம். கர்த்தர் இயேசுடைய நாமத்தினால்தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த பெரிதான அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். தேவன் இழுத்திருக்கிறாரு. நாம் தேவனுடைய நாமத்தை மகிமை செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டா, அவருடைய கனம் செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டா யார் பெருமைப்படுவாங்க? கர்த்தர் இயேசு. பார், பிதா இவங்க என் கையில கொடுத்தாங்க, இவங்க என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க, அதனால நான் என்ன பண்றேன், ஏன் தான் வந்தாங்களோ, ஏன் தான் இந்த அழைப்புல வந்தாங்களோ அப்படின்னு ஒரு வேலை இருந்தா கண்டிப்பா கர்த்தருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஏன்னா இது பிதாவாகிய தேவனுடைய சொற்கள், பிதாவாகிய தேவனுடைய ஜனங்க. பிதா என்ன ஆயிடுறாரு அந்த இடத்துல, ஒரு நம்பிக்கையா கொடுத்தாரு பாத்தீங்களா. அந்த நம்பிக்கை அற்றவர்களா நம்ம இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், அடுத்த வசனம், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக் கொள்ளும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு பார்க்கும்போது, இனிமே கர்த்தர் இயேசு இந்த பூமியில இருக்க மாட்டார். அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் செத்துருவார், அவர் மறைச்சிடுவார். அதுக்கப்புறம் யார் இவங்களை வழி நடத்தக்கூடியவங்க, யார் இவங்களை இவ்வளவு நாள் கர்த்தர் இயேசு கூடவே இருந்தாங்க, இதுக்கு மேல யார் இருப்பாங்க சொல்லும் போது அந்த வார்த்தையை பாருங்க, பரிசுத்த பிதா, Holy Father, keep thou thine own name those who have given me. இனிமே பரிசுத்த பிதா, நீங்க இவங்களை எனக்கு தந்திருக்கிறீங்க பாத்தீங்களா, நாம் எப்படி ஒன்னா இருக்கிறோமோ இனிமே இவங்களும் எப்படி இருக்கணும், இந்த பூமியில ஒன்னா இருக்கணும். ஏன்னா நான் இந்த பூமியில இருக்க மாட்டேன், இதுக்கு மேல நீங்க இவங்களை என்ன பண்ணுங்க, காத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சோ இதுதான் திருத்துவத்துல ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பார், பிதாவும் கர்த்தர் இயேசுவும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படி இல்ல விஷயம். சிந்தனையில, செயல்ல, யோசனையில
கர்த்தர் இயேசு என்ன யோசிக்கிறாரோ அதே தான் பிதா யோசிப்பார். பிதா என்ன யோசிக்கிறாரோ அதே தான் கர்த்தர் யோசிப்பார். அவங்க 2 பேரும் என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் யார் யோசிக்கணுங்க? சபை. இந்த ஒரு ஒருமைப்பாட்டுல அவங்கள நீங்க என்ன பண்ணுங்க? நடத்துங்க. அந்த ஒரு இசைவா நடத்துங்க எனக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்றது நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட், நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக் கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக் கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவரும் கெட்டு போகவில்லை. பிதாவே, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நீர் கொடுத்த உங்களுடைய ஜனங்களை நான் பார்த்துக்கிட்டேன், பாதுகாத்தேன். ஆனா இப்போ நான் கடந்து போக போறேன். நீ கொடுத்த எல்லா ஜனங்களையும் நான் பாதுகாத்தேன். ஆனா ஒரே ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு? கேட்டின் மகன் கெட்டு போனான். அப்படி அவர் எப்படி கெட்டு போனாருன்னு பார்க்கும்போது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா அவர் என்ன ஆயிட்டாரு? கெட்டு போயிட்டார். இது கர்த்தர் இயேசு தேவன் கிட்ட அக்கௌண்ட் சப்மிட் பண்றாரு. பிதாவே, நீங்க எல்லாரும் குத்துட்டீங்க, என்ன நம்பி நீங்க கொடுத்துட்டீங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன ஆயிட்டாரு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பிதா கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது எவ்வளவு பயந்துன்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா பிதா ஆகிய தேவன் மகனே பார்த்துக்கோங்கன்னு கொடுத்தவரு ஒருத்தர் மாத்திரம் விலகி போயிட்டாரு. அதனாலதான் சொல்லிட்டாரு, நான் வேத வசனத்தை செக் பண்ணி பார்த்தேன், ஒருத்தர் என்னை காட்டி கொடுக்கிற ஒருத்தர் வேணும். அதே போலதான் ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு? பிரிஞ்சு போயிட்டாரு. என்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப மன வேதனையாத்தான் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பார்க்கும்போது தேவனிடத்துல கணக்கு ஒப்பிடிச்சிருப்பார். கேட்டின் மகன் ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு? கெட்டு போயிட்டார். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா யூதாச கூட யார் தான் தேர்ந்தெடுத்திருந்த? தேவன். அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒருத்தர் கெட்டு போறார் எனக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம். மத்த 11 பேர் என்ன இருக்கிறாங்க? அவங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் மாத்திரம் என்ன ஆயிட்டாரு? கெட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் பவுல் வந்தாங்க, அது வேற விஷயம். ஆனா யூதாஸ் எனக்கூடிய ஒரு நபர் கெட்டு போயிட்டார். இந்த விஷயமும் தேவன் என்ன கர்த்தர் இயேசு தேவன் கிட்ட என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவர் அம்பலா சப்மிட் பண்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்த பாயிண்ட், அடுத்த வசனம். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன். பாருங்க, இப்ப கர்த்தர் இயேசுவோட மனநிலை சேஞ்ச் ஆகுது. அப்பா, நான் உங்களுடைய வீட்டுக்கு நான் திரும்ப வரேன். பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்ககிட்ட நான் சீக்கிரம் வரப்போறேன். என்னோட சந்தோஷம் அவங்க கிட்ட என்ன இருக்கட்டும்? எப்பவுமே நிறைவா இருக்கட்டும். பாருங்க, இந்த ஜெபத்தோடைய விஷயத்த பார்க்கும்போது துதிச்சாரு. அவருடைய அக்கௌண்ட்டை ரொம்ப சீரியஸா சப்மிட் பண்ணாரு. யூதாஸ் என்னக்கூடிய நபர் போயிட்டாருன்னு ரொம்ப துக்கத்தோட சப்மிட் பண்ணாரு. இப்போ மறுபடியும் தேவனுடைய வீட்டுக்கு போறான்னு சந்தோஷப்படுறாரு. சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்க பாருங்க. அந்த ஒரு மேல் வீட்டு அறையில சோகமா இருந்தாரு, கெஸ்தமனே தோட்டத்துல சோகமா இருக்கிறாரு, இந்த இடத்துல ஜெபம் செய்யறாரு. அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடைய அந்த மனநிலை துக்கமாகவும் சந்தோஷமாகவும் துக்கமாக அந்த ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கு, ஒரு மிக்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது இல்ல, எப்பவுமே துக்கமா இருக்கிறது இல்ல. துக்கமாவும் இருக்கிறாரு, சந்தோஷமாவும் இருக்கிறாரு. பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை பிரதர் ரசல் சொல்லும் போது, மன்னிக்கணும், இந்த ஒரு பாடத்தை எழுதின சகோதரர் சொல்லும் போது எல்லா கிறிஸ்தவர்களும் பொதுவா அவங்க என்னத்தை எதிர்பார்க்குவாங்கன்னு பார்க்கும்போது சந்தோஷமாவே இருக்கணும்னு எதிர்பார்க்குவாங்க. ஆனா அது ரொம்ப தவறு. ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு சந்தோஷம் துக்கம் எனக்கூடிய ஒரு மிக்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு கலந்த ஒரு அனுபவம் இருக்கும். சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும், சஞ்சலமும் இருக்கும், வியாதியும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு துக்கமான அந்த ஒரு அனுபவத்தை மத்தியில தான் ஒரு கிறிஸ்துவன் இருப்பார் எனக்குடைய ஒரு பாயிண்ட சொல்லிட்டு அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையை அவர் குறிப்பிடுறார்.
கர்த்தர் இயேசு போலவே இந்த ஒரு கலந்த அனுபவம் யாருக்குள்ள இருந்தது நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுலுக்கு இருந்தது நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் கர்த்தர் இயேசுவோடைய மிகப்பெரிய அப்போஸ்தல். சுவிசேஷத்தை உலகம் முழுக்க பிரசங்க செஞ்ச ஒரு அப்போஸ்தல். அவரை பத்தி சொல்லும் போது அப்போஸ்தலர் பவுல் தொடர்ந்து நிறைய கப்பல் பிரயாணம் இல்ல பிரயாணம் பட்ட அவர் போகும்போது ஒவ்வொரு ஊர்ல அவர் போய் இருக்கும் போது அவருக்கு வியாதி வந்துருமா, சில நோய்கள் வந்துருமா. நம்ம நினைச்சுக்கிறோம் அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாருன்னு. அப்படி இல்லைங்க. அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப வீக்கர் வெசல். அவர் ரொம்ப பலவீனமான ஒரு நபர். அவர் எங்கன்னா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அவர் அடாப்ட் ஆகிறதுக்குள்ள அவருடைய உடல்நிலை ரொம்பவே சீர்குலைந்து போகுமா. அதோ கண் பார்வை வேற கொஞ்சம் மங்களா இருக்கும் அவருக்கு. இந்த மாதிரி ஒரு வேதனையான அனுபவங்கள் யாரு பாடுபட்டிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் பாடுபட்டிருக்கிறார். அந்த மிக்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு சரியான பாத்திரன் கர்த்தர் இயேசுக்கு அடுத்தது அப்போஸ்தலர் பவுலை நம்ம குறிப்பிட்டு காமிக்கலாம். இப்படித்தான் கர்த்தர் இயேசு மற்றும் அப்போஸ்தலர் பவுல் இந்த அனுபவத்துக்குள்ள போனாங்கன்னா உண்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், புதிய சிருஷ்டிகள் இதே அனுபவத்துக்குள்ள போறது அதிக நிச்சயம் பார்க்கிறோம். ஒரு காலம் நமக்கு சந்தோஷம் இருந்துச்சுன்னா இன்னொரு காலம் துக்கம் கண்டிப்பா இருக்கும். இதுதான் நம்ம இந்த ஒரு ஓட்டத்துல புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுதான் இந்த ஒரு வசன பகுதியில சொல்றாரு. என்னுடைய சந்தோஷம் அவங்க மேல நிறைவா இருக்கட்டும் சொன்ன கர்த்தர் இயேசு அவருடைய நிலை அடுத்தது எப்படி ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு துக்ககரமான சூழலுக்குள்ள போது நம்ம பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே யோவான் 17-14 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்து. பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. நான் உலகத்தான் அல்லாதது போல அவங்களும் உலகத்தான் அல்ல. என்ன உலகம் எப்படி பகைச்சோ அதே போல அவர்களும் என்ன பண்ணுது, பகைத்து. அப்படின்னா கர்த்தர் இயேசு ஜெபத்துல என்ன சொல்றாருன்னா பிரசன்ட் டென்ஸா பேசுறாரு. பிரசன்ட் டென்ஸ்னா இப்போ அவங்கள பகைச்சு நிக்கிறாங்க. யார? அப்போஸ்தலர்களை. இதை அவர் பார்க்கிறார் கர்த்தர். காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவருடைய 3 வருஷம் அந்த ஊழியத்துல அப்போஸ்தல் பவுல், அப்போஸ்தல் பேதுரு, அப்போஸ்தல் மத்தேயு இவங்கெல்லாம் கர்த்தர் இயேசுக்கு அப்போஸ்தலா இருக்கிறதுனால கூட இருந்த ஜனங்க மத்தியில அவங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க, பகைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு. இவங்க எங்களுடைய சிஷ்யரா இருக்கிறதுனால இப்போ இந்த உலகத்துல அவங்க என்ன ஆயின்றாங்க, பகைத்து. அன்பான சகோதர சகோதரிகளே, எப்போ கர்த்தர் இயேசுவை அவங்க ஏற்றுக்கொண்டு சீஷர்களா மாறினாங்களோ அப்பவே பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எனக்குடைய ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. கர்த்தருடைய ஊழிய டைம்ல அப்போஸ்தலர்களை ஜனங்க என்ன பண்ணிருக்காங்க, பகைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெறும் நம்ம கர்த்தர் இயேசுவை மொத்தத்தை பாக்குறோம், இல்ல அப்போஸ்தல், அதாவது கர்த்தர் இயேசு கூட இருந்த 12 பேரும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பகைச்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து வந்த 70 பேரும் சரி 500 பேரும் சரி அவருடைய சீஷர்கள் முழுவதும் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த உலகம் அவங்களை என்ன பண்ணுது, தொடர்ந்து பகைச்சினே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு நம்ம பார்க்கிறோம். இப்போ கூட அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தர் இயேசுனாவே நம்மளை பார்த்து என்ன பண்றாங்க, பகைக்கிறது நம்ம பார்க்கிறோம். 15வது வசனம் வாசிக்கலாம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நாம் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். ஆமா, அவங்களுக்கு பிரச்சனை வரும், கஷ்டம் வரும். ஆனாலும் அவங்களுக்கு வரக்கூடிய தீமையிலிருந்து நான் அவங்களை எடுத்துக்கொள்ளுங்க நான் சொல்ல வரல, தீமையை அவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரல. ஆனா தீமையிலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க, காக்கும்படி, அந்த சாத்தானுடைய தாக்குதல்ல இருந்து காக்கும்படி நான் என்ன பண்றேன், வேண்டிக் கொள்கிறேன் என்னக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. 16வது வசனம் வாசிக்கலாம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல.
பாருங்க, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நமக்குள்ள எவ்வளவுதான் பலவீனங்கள் இருந்தாலும் நம்மளுடைய சிந்தை கர்த்தருக்காக இருக்கும்போது நாம் இந்த உலகத்தார் அல்ல என்னக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் பயன்படுத்துறாரு. எப்படி கர்த்தர் இயேசு இந்த உலகத்தார் அல்லையோ அதே போல அவங்களுடைய சீஷர்களும் இந்த உலகத்தார் அல்ல என்னக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் இரண்டாம் சபையான சிம்மர்னா சபைக்கு ஒரு மிகப்பெரிய பலனா இருந்துச்சு. ஒருவேளை வெளிப்படுத்துற விசேஷத்தை நம்ம தியானிக்கும் போது இந்த வசனம் தான் அவங்களுக்கு தூணும் ஆதாரமா இருந்துச்சு. அதனால்தான் இந்த உலகத்தின் ராஜ்யம் எவ்வளவு அந்த ஜனங்களை பாடுக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சோ அவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க. அந்த கசப்பான அனுபவம் இந்த உலகம் அவங்களுக்கு கொடுத்துச்சுன்னு பாக்குறோம். காரணம் என்னன்னா இந்த வசனத்தை அவங்களுக்கு என்னங்க ரொம்ப பலமா இருந்துச்சு நம்ம பாக்குறோம். சரி, இது கர்த்தர் இயேசு அவருடைய ஊழியத்தை தேவனிடத்துல அவர் ஒப்பிடிச்சது நம்ம பாக்குறோம். அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கவனிங்க. இதுவரைக்கும் கர்த்தர் இயேசு துதிச்சார், அவருடைய ஊழியத்தை தேவனுடைய சமூகத்துல வச்சார். இப்போ விசேஷமாக அர்ப்பணிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகளுக்காக ஒரு ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னு நீங்க கவனிங்க. நோட்டிஸ் த்ரூ தை ட்ரூத். நோட்டிஸ் அந்த ஒரு வார்த்தை பார்க்கும்போது நாட் ஜீசஸ், காட்ஸ் ட்ரூத், பிதாவாகிய தேவனுடைய சத்தியம். sanctify them through thy truth, thy word is truth. அது வசனம் வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே அவரை பரிசுத்தம் ஆக்கும். இப்போ பரிசுத்தம் என்னக்கூடிய வார்த்தையை கவனிக்கலாம். அதுக்கப்புறம் உம்முடைய சத்தியம், பிதாவாவுடைய சத்தியம் என்றால் என்ன, இந்த ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். முதலாவது பரிசுத்தமாக்கும். இந்த ஒரு வார்த்தையை பார்க்கும்போது சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. அப்படின்னா பரிசுத்தம் ஆக்குதல். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், புதிய சிருஷ்டிகள். அர்ப்பணம் எனக்கூடிய ஒரு விஷயம் பரிசுத்தம் ஆக்குதலுடைய முதல் படி. இல்லைன்னா அர்ப்பணிக்கிறதே முதல் ஸ்டெப்பு. எதுக்கு? பரிசுத்தம் ஆக்குதலுக்கு. யார் ஒருத்தர் அர்ப்பணிச்சிருக்காங்களோ அவங்களால மட்டும் தான் என்ன ஆக முடியும்? பரிசுத்தம் ஆக்க முடியும். யார் ஒரு பரிசுத்தம் ஆக்குறாங்களோ அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது சுபாவ மாற்றம் நடக்குது. சுபாவ மாற்றம் நடக்குது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் பவர். அப்படின்னா ஒரு சாதாரண மனுஷர்ல இருந்து புதிய சிருஷ்டி, புதிய சிருஷ்டில இருந்து கர்த்தர் இயேசுவோடைய சாயல், அந்த சாயல் மாறக்கூடிய விஷயம்தான் பரிசுத்தம் மாக்குதல். இப்போ அந்த வசனத்தை வாசிக்கலாம். சுபாவ மாற்றுதல், சாயல் மாற்றுதல் எனக்கூடிய வார்த்தையை நீங்க திருப்பி வாசிங்க. அந்த இடத்துல போட்டு வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை சுபாவம் மாற்றுங்கள். புரியுதுங்களா? கர்த்தர் இயேசுவா நம்ம மாறணும், நம்மளுடைய சுபாவத்தை மாத்தணும். உம்முடைய சத்தியத்தினாலே அவங்களுடைய சுபாவத்தை மாற்றுங்கள். புரியுது இல்லைங்களா? இப்போ தேவனுடைய சத்தியம் என்றால் என்ன? என்ன சத்தியம் நம்மள சுபாவத்தையே மாத்துது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சின்ன சின்ன விஷயம் தான். நோட்டீஸ், இது பிதாவாகிய தேவனுடைய சத்தியம். கேரக்டர் லெசன். என்ன ஏதோ ஒரு பிரம்மாண்டமான விஷயம் சொல்ல போறான்னு பார்த்தா கேரக்டர் லெசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒவ்வொரு குணலட்சணமும் தேவன் தன்னுடைய தெய்வீக திட்டத்துல சித்தரிச்சிருக்கிறார். ஒருவேளை ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க போறாருன்னா அந்த இடத்துல ஆபிரகாம் ஈசாக்கு மாத்திரம் கிடையாது, பின்னாடி பிதாவாக தேவன் கர்த்தர் இயேசுவை பலி கொடுக்கிற ஒரு விஷயம். கேரக்டர் லெசன். ஒவ்வொரு கேரக்டரும் சித்தரிச்சிருக்கிறார். அதனால என்ன வரும்? சத்தியம் வரும். அந்த சத்தியம் புதிய சிருஷ்டியோடைய சுபாவத்தை என்ன பண்ணும்? மாத்தும். இதுதான் முதல் விஷயம், கேரக்டர் லெசன். ரெண்டாவது பிரின்சிபல், கொள்கைகள்.
கொள்கைகள். ransom அது ஒரு கொள்கை. பொன்னான பிரமாணம் அது ஒரு கொள்கை. அன்பின் பிரமாணம் கொள்கை. இப்படி நடந்தா உனக்குள்ள சுபாவ மாற்றம் நடக்கும். இதுதான் இரண்டாவது சத்தியம். பிரின்சிபல்ஸ். மூணாவது குரோனாலஜி, கால கணக்குகள். எத்தனை சகோதர சகோதரிகள் இத உதாசீனமா பாக்குறாங்க இல்லைங்களா? எங்க நம்ம டேட்ல மாட்டி போன தவறு. தேவன் ஒழுங்கின் தேவன், காலத்தின் தேவன். குரோனாலஜில நம்மளுடைய சுபாவம் மாற்றுதற்கான சத்தியங்கள் வச்சிருக்கிறாரு. டாக்ட்ரின்ஸ், உபதேசம், உபதேச சத்தியங்கள். இது எல்லாமே நம்ம சுருக்கமா சொல்லணும்னா பிதாவாகிய தேவன் நம்மளுடைய சுபாவ மாற்றத்துக்காக கொடுக்கக்கூடிய அவருடைய சத்தியங்கள். ஜஸ்ட் நம்ம ஒரு சிறிய அளவுல தான் சொல்றோம் சகோதரர் சொல்றாரு. இது ரொம்ப பெருசா சொல்ல. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கும்போது சின்ன அளவுல நான் சொல்றேன், சின்ன அளவுல தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, த ஹம்பலஸ்ட் சைல்டு, யார் ஒருத்தர் மனத்தாழ்மையா இருக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் நீதி மேல பசித்தாகம் உள்ளவரா இருக்கிறாங்களோ, இந்த சத்தியம் அவங்களுக்கு என்ன ஆகும்? பூர்ணமா விளங்கும். சகோதர சகோதரிகளே, இன்னும் கடினமான ஒரு விஷயம் நம்ம தியானிக்க போறோம். நம்ம கவனிக்கலாம். இந்த மாதிரி சுபாவம் மாற்றுதலுக்கான சத்தியங்கள் யார் ஒருத்தர் எக்லிஷால சொல்லிக் கொடுக்குவாங்கன்னு பார்க்கும்போது, டீச்சர்ஸ், போதிக்கக்கூடியவர்கள். யார் வேணா புல்பிட்ல ஏறிடலாமா? யார் வேணா ஏதாவது பேசிடலாமா? வேற சொல்லும் போது ரொம்ப கிளியரா சொல்றாங்க. ஒரு டீச்சருக்கும் ஃபெலோஷிப்க்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை அவர் கொடுக்கும் போது நமக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்லை. யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவங்களும் சபை மக்களும் வேற வேற கிடையாது. நம்ம அந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ண போறது இல்லை, பிரிச்சு பார்க்க போறது இல்லை. ஆனாலும் a teacher should be at least be a little above the average. யார் ஒருத்தர் இந்த சத்தியங்களை சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? எக்லிஷால இருக்கக்கூடிய ஃபெலோஷிப் இல்ல எக்லிஷால இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்கிலும் இவங்க கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு கொள்ள வச்சிருக்கணும், அதிகமாக தெரிஞ்சு கொள்ள வச்சிருக்கணும். எது மேல? and on a subject that is being studied. இப்போ நம்ம பார்த்த உபதேச சத்தியங்கள், கேரக்டர் ஸ்டடி, குரோனாலஜி, இது மேல எல்லாம் அவங்க கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஜனங்க தான் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது பேசணும். ஒருவேளை எக்லிஷால சில ஜனங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்து கூட அவங்க என்ன பண்ணணும்னா வாங்கி வச்சுக்கணும்ன்றாரு. அந்த இன்ஃபர்மேஷனும் இவங்க என்ன பண்ணிக்கணும், சேர்த்து வச்சுக்கணும். அப்பதான் இவங்கனால என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய சுபாவ மாற்றத்துக்கான சத்தியம், ஏற்ற கால சத்தியம் அவங்களால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. in our consecrated walk we do not make discrimination between teachers and a fellowship. அந்த ஒரு கான்செக்ரேஷன், அந்த ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில நம்ம பிரிச்சு நம்ம பார்க்கறது இல்லை. ஆனாலும் ஒரு டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும், போதிக்கிற நிலையில காணப்படணும். அவங்க கொஞ்சம் மேல ஸ்டடி பண்ணிருக்கணும். சரி, if a leadership and instruction are not sufficient in our local ecclesia, ஒருவேளை இந்த மாதிரி ஆரோக்கியமான உபதேசம், சுபாவத்தை மாற்றக்கூடியதான உபதேசம் கிடைக்கலனா என்ன பண்ணலாம்? we pray earnestly about the matter. நம்ம ரொம்பவே தீவிரமா ஜெபிக்கணும். God will provide. தேவன் அது என்ன பண்ணுவாரு, தரார். if you are hunger and thirst to feed, spiritual food will be supplied. இதோட இந்த பிரதர் நிறுத்திட்டார்னா தேவனுக்கே மகிமை சொல்லியிருக்கலாம். நெக்ஸ்ட் அவர் கொடுக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி உங்க எக்லிஷியால சுபாவ மாற்றத்துக்கான சத்தியம் கிடைக்கலனா நீங்க அந்த எக்லிஷியா விட்டு போயிடுங்கன்றார். இப்போ 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 அந்த ஒரு வார்த்தையை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது
அது உடைய வீரியமே வேற மாதிரி இருக்கும். என்ன ஒரு பாயிண்ட்னு பார்க்கும்போது, அந்த மாதிரி அவங்க எக்லிஷால ஃபீட் பண்ண தவறிட்டா, இந்த மாதிரி சுபாவ மாற்றத்துக்கான சத்தியம் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த ஒரு எக்லிஷால இருக்காதீங்க. அது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு நாமினல் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும், ஒரு பேர் கிறிஸ்துவ சபை மாதிரி தான் இருக்கும். அதை விட்டுட்டு ஒருத்தர் போல்டா வெளியே வராங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரே ஒரு மனசு தான் இருக்கணும், இதோ உலகம் கடைசி வரைக்கும் நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு எனக்குடைய கர்த்தர் இயேசுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்க தைரியமா ஸ்டெப் எடுத்து முன்ன வைங்க. ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும், சத்தியம். சரியான சத்தியம் என்னோட எக்லிஷியால ஃபீட் ஆகல பிரதர் அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சுன்னா நீங்க தாராளமா சத்தியம் எங்க இருக்கோ நீங்க தாராளமா போகலாம். அதை விட்டுட்டு எனக்கு அந்த ஸ்தானம் கிடைக்கல, இந்த ஸ்தானம் கிடைக்கல அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய சபையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சத்தியம் என்னக்கூடிய விஷயம், சுபாவம் மாற்றுதல் என்னக்கூடிய ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்கல, அந்த மாதிரி சத்தியம் இல்லைன்னு சொல்லும் போது கண்டிப்பா இந்த ஒரு முக்கியமான முடிவுகளை நம்ம எடுக்கணும். ஏன்னா தேவன் இந்த யுகத்துல நமக்கு பரிசுத்தமாக்குதலுக்காக நிறைய சத்தியங்கள் கொடுக்கிறார். அந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும், அதை சரியான விதத்துல உட்கொள்ளணும், பயன்படுத்தணும் எனக்குடைய ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு நம்ம பார்க்கிற சகோதர சகோதரிகளே. சரி, உம்முடைய வசனத்தினால அவர்களை சுபாவம் மாற்றும், பரிசுத்தமாக்கும். ஏன்னா உம்முடைய வசனமே சத்தியம். கர்த்தர் இயேசு அவருடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. பிதாவாகிய தேவனிடத்துல அவர் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் ரொம்பவே கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கணும் சகோதர சகோதரி. எல்லா புல்பீட்லயும் காமனா இருக்கக்கூடிய வார்த்தை, எல்லா புல்பீட்லயும். ஆனா அந்த புல்பீட்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இந்த ட்ரூத்தா இருந்தா மாத்திரம் தான் இந்த வசனத்துக்கே நம்ம மகிமை செலுத்துறோம். கேர்ஃபுல்லா இருக்கணும் சகோதர சகோதரிகளே. 18ஆம் வசனம், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பாருங்க, இப்போ அந்த சத்தியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற புதிய சிருஷ்டிகள் எங்கதான் இருக்கணும், இந்த உலகத்துல தான் இருக்கணும். கர்த்தர் இயேசு விரும்பி வாலண்டரியா அந்த உலகத்துக்கு வந்தார் சாகரத்துக்கு. அதே போல தங்களுடைய சீஷர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். உங்களுடைய கணக்க பாருங்க, கவுண்ட் யுவர் காஸ்ட். நீங்க கான்செக்ரேட் பண்றதுக்கு முன்பாக நீங்க இருக்கக்கூடிய நிலையை யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நீங்க இருங்குங்க அர்ப்பணிப்புக்கு. நான் உங்களை எங்க தான் அனுப்ப போறேன், இந்த உலகத்துல கஷ்டமான இந்த உலகத்துல தான் அனுப்ப போறேன். நீங்க என்ன பண்ணணும் பாருங்க. கர்த்தர் இயேசு அந்த வானத்துல தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் ஒரு சம்பாஷணம் ஆச்சு, யாரை நான் அனுப்புவேன். அப்ப எந்த நிபந்தனையும் இல்லை, யார் வேணா வரலாம். கர்த்தர் இயேசு இதோ நான் வருகிறேன்னு சொல்லிட்டு பிறகு தேவன் நிபந்தனையை கொடுத்தார். நீ இந்த மாதிரி நடந்தாதான் உனக்கு ஜீவன் கிடைக்கும், இல்லைன்னா உன்னுடைய சாவு நித்தியத்துக்கு போயிடுவ. அதே போலத்தான் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை கூட, அந்த தேசத்தை விட்டு வெளியே வா, அவர் வெளியே வந்துட்டு பிறகுதான் அது ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அதே போல ஒரு புதிய சிருஷ்டி கூட இந்த பெரிதான அழைப்புக்குள்ள வந்துட்டு பிறகு அந்த நிபந்தனைகளை நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும் நம்ம பார்க்கிறோம். 19ஆவது வசனம், அவர்களுக்கு சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். பாருங்க, அவங்க பரிசுத்தமா இருக்கிறதுக்காக கர்த்தர் இயேசு அவர் என்ன ஆகுறாரா, பரிசுத்தமாக்குறாரா. அப்படின்னா அதுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு எப்படி இருந்தாரு, அதுக்கு முன்னாடியே கர்த்தர் இயேசு பரிசுத்தமா தான் இருந்தாரு. அவர் பாவம் இல்லாதவர், குற்றமற்றவர், பரிசுத்தமா தான் இருந்தாரு. ஆனா இங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, நான் பாடுபட்டு மரணம் அடையணும்னு தேவ சித்தம் இல்லை. ஆனாலும் தேவ சித்தம் எதுக்குன்னா, நான் பாடுபட்டு தான் மரணம் அடையணும் தேவ சித்தம். காரணம் என்னன்னா, என்ன போலவே இன்னொரு வகுப்பார் அவங்க என்ன ஆகணும், பாடுபட்டு மரணம் அடையணும். அதனால்தான் அவங்கள நீங்க எப்படி பரிசுத்தமாக்குறீங்கன்னா, மிகுந்த உபத்திரத்து வழியா தான் பரிசுத்தமாக்குறீங்க. அதனால நான் முதலாவது என்ன ஆயிட்டேன், அந்த உபத்திரத்துக்குள்ள போயிட்டு நான் என்ன ஆயிட்டேன், பரிசுத்தமாயிட்டேன். பரிசுத்தமாக்குதலுக்கான மீனிங் என்னன்னு பார்க்கும்போது, டு செட் அபார்ட் ஃபார் அன் ஹோலி பர்பஸ், ஒரு பரிசுத்தமான வேலைக்கு பிரித்து எடுக்கப்படுறது. இப்போ கர்த்தர் இயேசுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா,
நான் எப்படி ஜெயம் கொண்டு வந்தனோ எனக்கு அந்த திவ்ய சுபாவத்தை கொடுக்குறீங்களோ அதே போல இவங்களும் என்ன ஆவாங்க, இவங்களுக்கும் அந்த ஸ்தானம் கொடுங்க. எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. எனக்குடைய ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல சொல்றாரு. எந்த ஒரு ஜெலசி இல்ல. பிதாவே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், எனக்கு திவ்ய சுபாவம் தான் கொடுக்குறீங்க, இவங்க ஒண்ணுமே பண்ணல, இவங்களுக்கும் கொடு, அந்த மாதிரிலாம் கர்த்தர் இயேசு பண்ணல. இவங்களை நீங்க பரிசுத்தமாக்குறதுக்கு முன்னாடியே என்ன பரிசுத்தமாக்கிட்டேன், எனக்கு நீங்க என்ன ஸ்தானத்தை கொடுக்குறீங்களோ அதே அவங்க சத்தியத்து மூலியமா அவங்களுக்கு என்ன ஸ்தானம் கொடுங்க. அதுக்கு ஒரு வெக்கமே படல நம்ம பாக்குற சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் 20வது வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். வாசிங்க. அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல இவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, இந்த 2 வசனத்தை நம்ம மறுபடியுமாக வாசிக்கும் போது இந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாருன்னு பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு அந்த இடத்துல இருந்த வெறும் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் ஜெபிக்கல, அந்த ஒரு 11 பேருக்கு மாத்திரம் ஜெபிக்கல, வரக்கூடிய முழு சுவிசேஷ யுகம் சபைக்காகத்தான் ஜெபிச்சார். அதுல ஒருமைப்பாட்டத்தான் அவர் சொன்னார். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், ஒரே எண்ணம், ஒரே சிந்தை, ஒரே சத்தியம், ஒரே மனநிலை. இதத்தான் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அர்ப்பணிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகிட்ட எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நான் ஒரு சிந்தனை சிந்திக்கிறேன்னு பார்க்கும்போது பரலோகத்துல கர்த்தர் இயேசு மன்னிக்கணும், கர்த்தர் இயேசு இப்ப நம்ம கூட இருக்கிறாரு. இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு அதே தான் யோசிக்கணும். பரலோகத்துல இருக்கக்கூடிய தேவனும் என்னதான் பண்ணும், அதே தான் யோசிக்கணும். இதுதான் அந்த நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் பாயிண்ட். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 23, 24. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே உலகம் தோற்றுவதற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடன் கூட இருக்க விரும்புகிறேன். பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட்ஸ் கர்த்தர் இயேசு பேசும்போது ஒன்னா இருக்கணும், அன்பா இருக்கணும் எனக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஏன்னா உலகம் தோற்றத்துக்கு முன்பாகனா இது உலகத்தை பண்படுத்துறதுக்கு முன்பாக நான் உங்க கூட இருந்த பாத்தீங்களா, எப்படி அன்பா இருந்த பாத்தீங்களா, அதே போல இவங்களும் என்ன ஆகணும், அந்த அன்போடவே இருக்கணும் எனக்கூடிய ஒரு விஷயத்த அவர் சொல்றாங்க. 25வது வசனம் வாசிக்கலாம். நீதியுள்ள பிதாவே, பாருங்க, நீதி உள்ள பிதாவே உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இப்போ கிளியரா அவர் சொல்றாரு, நீதி உள்ள பிதாவே, உலகம் நீங்க யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, ஆனா இவங்க என்ன ஆயிட்டாங்க புரிஞ்சுக்கிறாங்க. வசனம் பாருங்க, 25வது வசனம் நீதி உள்ள பிதாவே அப்படின்றாரு. 11வது வசனத்துல ஹோலி ஃபாதர், பரிசுத்த உள்ள பிதாவே. பாரு, பிதாவாகிய தேவனை ஒவ்வொரு காலகட்டத்துல அவர் எப்படி அக்னாலஜ் பண்றாரு பாருங்க. அவருடைய குணலட்சணத்தை கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா பிரதிபலிக்கிறது நம்ம பாக்குறோம். 26ஆம் கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களோடு இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன் என்றார். பாருங்க, இவ்வளவு நாள் உங்களுடைய நாமத்தை நான் தெரியப்படுத்தின, உங்களுடைய அன்பு என்னன்னு தெரியப்படுத்தின, இதுக்கு மேலேயும் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நீங்க எந்த நிலையை கொடுத்தாலும் நான் உங்களுடைய அன்பை நான் தெரிவிச்சுனே இருப்பேன் உங்களுக்கு எனக்குடைய ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த ஜெபத்தை அவர் முடிக்கிறார். இதுதான் கர்த்தர் இயேசு அந்த கெத்செமனேக்கு போறதுக்கு முன்பாக, அந்த சிலுவை அறுத்துக்கு முன்பாக சீஷர்கள் மத்தியில கடைசியா பேசின ஜெபம்.
முழுமையா நம்ம பார்க்கும்போது இந்த ஜெபத்துல the substance of Jesus ministry was to honor his father. What he spoke and did were with the authority, power, knowledge and instruction of the father. அவர் பேசின சகல விஷயமும், அவர் செஞ்ச சகல கிரியையும், அவர் எடுத்துக்கின எல்லா அதிகாரமும் யாரால வந்தது, எதால அவர் செஞ்சார்னு பார்க்கும்போது முற்றிலும் பிதாவாகிய தேவனால தான் வந்தது. அவர் செஞ்ச எல்லா விஷயமும் அவரை கனப்படுத்துறதுக்கும் மகிமைப்படுத்துறது தான் இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிரதானமான சிந்தை, பிரதானமான நோக்கம் எதுவா இருக்கணும்னு பார்க்கும்போது நம்மளுடைய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கலாம். எப்பொழுதும் எப்பவுமே அவரை மகிமைப்படுத்தினே இருக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். கடைசியாக நாம் ஒரு பாடலை பாடி நம்ம இந்த ஒரு கூட்டத்தை முடிக்கலாம். நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் கிறிஸ்டி அவர்கள் ஜெபம் செய்வார். அதுக்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் பாடலாம். உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம், என்னை ஜீவபலியாக முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் நாதனே, என்னை ஜீவபலியாக முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் நாதனே, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம், பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் பாறையில் ஜீவித்தீரே, பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் பாறையில் ஜீவித்தீரே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமாதை தாரும் நாதா, உந்தன் பலமாதை தாரும் நாதா, பலமாதை தாரும் நாதா, உந்தன் பலமாதை தாரும் நாதா, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம், தலசாய்க்க ஸ்தலமில்லை தரணியில் உறவில்லை நிறையில்லா பூவில் என்று, தலை சாய்க்க ஸ்தலமில்லை தரணியில் உறவில்லை நிறையில்லா பூவில் என்று, நானும் உம்மை போல் தியாகம் செய்ய பலமாதை தாரும் நாதா, உந்தன் பலமாதை தாரும் நாதா, பலமாதை தாரும் நாதா, உந்தன் பலமாதை தாரும் நாதா, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம், உலகீரவம் உண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேன் என்று, உபதீரவம் உண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேன் என்று, உம்மை போல் உலகிற்கு ஜெயித்திடவே பலமாதை தாரும் நாதா, உந்தன் பலமாதை தாரும் நாதா, பலமாதை தாரும் நாதா, உந்தன் பலமாதை தாரும் நாதா, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம், என்னை ஜீவபலியாக முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் நாதனே, என்னை ஜீவபலியாக முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் நாதனே, இயேசுவே உம்மை போலாக
பிதாவே. ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த மாலை பொழுதிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கொண்டாடுகின்ற தகப்பனே, தந்தையை விசேஷமாக எங்களுடைய கர்த்தருடைய ராபோஜனத்தில் நாங்கள் பங்கு பெற்று அதுக்கே உரிதான தியானத்தில் நாங்கள் இந்த நாளில் கூட ஈடுபட்டிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. விசேஷமாக கர்த்தர் இயேசு மற்றும் அப்போஸ்தலர்கள் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் ஏறெடுத்த அந்த கடைசி ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்திருக்கிற அநேக சத்தியங்களை இன்று எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கு. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. விசேஷமாக தகப்பனே, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உமது வசனமே சத்தியம் என்பதான வசனத்தின் ஆழமான அர்த்தத்தை எங்களுக்கு இன்று வெளிப்படுத்தியிருக்கு. அதற்காக நன்றி தகப்பனே. இந்த வசனத்தின் வாயிலாக ஒவ்வொரு சபையின் மூப்பர், மெய்ப்பர், போதகருக்காக உம்முடைய தெய்வீக சமூகத்தில் ஜெபத்தில் வருகிறோம் தகப்பனே. நீங்களும் உடைய ஒரே பேரான மகன் கர்த்தர் இயேசு அங்கீகரித்த ஒவ்வொரு சகோதரியும் கூட நீங்கள் எங்களுக்கு ஒரு போதகராகவும் மெய்ப்பராகவும் எங்களுடைய சத்தியத்தின் வளர்ச்சிக்காக அவர்களை பயன்படுத்த இந்த புதிய வருடத்தில் நாங்கள் ரொம்ப விசேஷமாக ஏறெடுக்கும் இந்த ஜெபத்தை கேளும் தகப்பனே. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் வாயிலாக எங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தந்து வழிநிறுத்தமாக தாழ்த்தி பணிந்து ஜெபிக்கட்டும் அப்பா. அப்படியாக தகப்பனே, நீங்கள் எச்சரித்த வார்த்தைகள்லாம் நாங்கள் கவனமாக கேட்டிருக்கின்றோம். அதன்படி நாங்கள் உதாசீனப்படுத்தி நாங்கள் செயல்படுத்தாதபடி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் தகப்பனே. தொடர்ந்து இப்படிப்பட்ட சத்தியங்களை இன்னும் அதிகமாக நாங்கள் கேட்டறிந்து அதன்படி ஜீவிக்க நீங்கள் தாமே உதவி பாராட்டும்படி தாழ்த்தி பணிந்து ஜெபிக்கின்றோம் அப்பா. அப்படியாக தகப்பனே, இந்த ஜெபத்தில் சேர்ந்து இருக்கிற எல்லா சகோதர சகோதரியும் கூட உங்களுடைய பொற்களத்தில் ஒப்பிடும் தகப்பனே, அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு தாழ்த்தி ஜெபிக்கின்றோம் அப்பா. இன்னும் வரப்போற நாட்களில் இன்னும் அதிகமான ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் அப்பா. இந்த ஒரு சிறு விண்ணப்பத்தை எங்களுடைய அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசுடைய அதி உன்னத நாமத்தில் மிக தாழ்மையோடு பணிவோடு இந்த ஜெபத்தை ஏற்கும் பரமபிதாவே, ஆமென். Thank you, brother.